வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் ஜூன் 15ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நடக்க போகுது. அந்த கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவாக இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம், நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸையும் இதுக்கப்புறம் நடக்க போறத வச்சியும் நாம ஒரு வியூகத்தின் அடிப்படையில் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு வியூகம் மட்டும் கிடையாது, இப்படிதான் இருக்கும். ஏன்னா காலங்காலமா டிஎன்பிசி இப்படிதான் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இது டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருமே கட்டாயமா பார்த்து விட்டு செல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அந்த டீட்டெயிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பத்தின இன்டிமேஷன் டெஃபினேஷன் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். அதாவது இது கம்ப்ளீட்டா ஒரு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச், குரூப் 1, 2, 4 அப்படின்னு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒன்லி ஜிஎஸ் பொது அறிவு மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். லைவ் கிடையாது. லைவ் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து பார்க்கணும். சில பேரால் பார்க்க முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்க, பார்ட் டைமாக படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நேரமின்மை, அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துருக்குறோம். பைலிங்குலாக இருக்க போகுது, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த கிளாஸஸ். இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைல் ஆப்லேயே கொடுத்துருப்போம். மொபைல் ஆப்லேயே இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. காரணம், இந்த நோட்ஸ் முழுக்க நாம தயாரிச்சது. இது வெளியில் யாருக்கும் போயிடக்கூடாது. இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே பிடிஎஃபாக எல்லா குரூப்லையும் சென்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் புதைஞ்சிருக்குது, அவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற காரணம் தான். இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் வேலிடிட்டி 1 இயர், ஃபீஸ் 3500. இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா, தனித்தனி சப்ஜெக்டாக வேணும்னா 799 இதுக்கான ஃபீஸ். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். ஆண்ட்ராய்டுக்கு, ஐஃபோனுக்கு, வெப்சைட்லேயே நீங்கள் லேப்டாப்லேயே வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குரூப் 1, 2, 4 மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வேக்கும் படிக்கிறேன், நான் கூடுதலாக எஸ்ஐ போலீஸுக்கும் படிக்கிறேன், இல்லை மற்ற டெக்னிக்கல் சர்வீஸ் படிக்கிறேன், எல்லா எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஜிஎஸ்க்கு நல்ல கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் பி டஃப். என்ன சார் முதல் பாயிண்டே குண்டு தூக்கி போடுறீங்க? உங்களை தயார்படுத்துறேன். கட்டாயமாக இந்த கேள்வித்தாள் கடினமாக இருக்க போகிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ கடினம்னா எப்படி சார் நம்ம பாஸ் பண்ணுறது? அப்போ கட் ஆஃப் எப்படி அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? அதுக்குள்ளே போகாதீங்க. நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கிறேன், கட் ஆஃப் என்ன நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. உங்களுடைய பெஸ்ட் நீங்கள் எக்ஸாமில் கொடுக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் கேட்குறாங்க என்ன எடுத்தா சேஃப் சைடு சார் அப்படின்னு கேட்குறாங்க. 150 சேஃப். 200ல் 200 கேள்விக்கு 150 கேள்விகள் போடுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இந்த ஜாதி, அந்த இனம், இந்த இட ஒதுக்கீடு அதெல்லாம் இல்லை. பொதுவாக 150க்கு மேலே போட்டிங்கன்னா நல்லது, குட் அட்டெம்ப்ட் தான். சரி, இப்போ கடினமாக தான் இருக்க போகுது, ரைட்டு. அதில் நாம் எப்படி பாஸ் பண்ண போகிறோம்? அதில் நாம் படித்ததெல்லாம் ப்ராப்பராக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, அவன் எவ்வளவுதான் கடினமாக கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ண போகிறோம், கரெக்டான ஆன்சராக கொடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால கேள்வித்தாள் பயம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம், அதை பற்றியே திங்க் பண்ணாதீங்க. இது முழுக்க உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போவே ரெடியா இருங்க. கொஷின் பேப்பர் டஃபாக தான் இருக்க போகுது, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதுக்காக நீங்கள் பெருசாக பதட்டம் அடைய வேண்டாம். நம்ம படிக்கிறத ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். நம்ம அதுதான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுக்காக படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், எந்தெந்த புக்கெல்லாம் படிக்கணும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில். சரி, உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தது, இதுக்காக நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டே ரிலாக்ஸ் அண்ட் காம். நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவான எண்ணத்தோடு இருந்தால் மட்டும் போதும். கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃபாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் இந்த வாட்டி பாஸ் பண்ண போகிறேன், நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மனநிலையில போங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, தெரியாத கேள்விகளை விட்டு வைக்கவும். ரிப்பீட்டட் கொஷின் கன்ஃபார்மாக ஒன்று வரும். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு 5வது கேள்வி, நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துட்டே வரீங்க, 5th கொஷின் பார்க்குறீங்க. 5வது கேள்விக்கு நம்மளுக்கு கட்டாயமாக ஏதோ ஒரு கேள்வி விடை தெரியலன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று ஆன்சரை போடலாம், சியை போய் ஷேர் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. தெரியாத கேள்வியை விட்டு வைங்க. நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஷின், ஏதோ ஒரு கொஷின் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, விட்டு வைங்க. இது ரிலேட்டடாக நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் பின்னாடி இருக்கும், கட்டாயமாக இருக்கும்.
ஸோ அப்போ அதை வச்சு அதுவும் கரெக்டாக போட்டுடலாம், இதுவும் கரெக்டாக போட்டுடலாம், 2 கொஸ்டின் கரெக்டாக போடலாம். ஸோ அதனால தெரியாத கேள்வியை விட்டு வைங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பபிளை போய் ஷேட் பண்ணிடாதீங்க, ஒரு வட்டத்தை நிரப்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கொஸ்டின் பின்னாடி வேற ஏதாவது ரிலேட்டடா இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது கேள்வி, நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது 9:30 to 12:30, 9:30 12:30 வரைக்கும் தான். ஆனால் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இல்லைனா நீங்கள் கேளுங்க, 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், 9:15 கொஸ்டின் பேப்பரை வாங்கிடுங்க, கேட்டு வாங்குங்க. வாங்கி முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே அந்த சாமி குறியெல்லாம் போடுறது, வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகமாக என்ன பண்ணுங்கன்னா எல்லா பேஜும் திருப்பி பாருங்க, எல்லா பேஜ்லையும் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு பேஜில் பிரிண்டே ஆகலை அப்படின்னா உடனே கொடுத்துட்டு வேற கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களை சிம்பிள்லாம் போடுறதெல்லாம் போடுங்க, வெற்றி நிச்சயம்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுங்க, அதான் முக்கியம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறீங்க, ஒரு 5 minutes அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். 9:20 ஆகும். 9:20 9:30 வரைக்கும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 10 நிமிஷம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம்னு நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து 150 + 150 கேள்வி தான் போட போறோம். 180 நிமிஷம் டைம் இருக்குது. சரி, 3 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு 180 நிமிஷம் இருக்குது. அப்போ நம்ம 180 கேள்வியே போட முடியும். நிமிஷத்துக்கு ஒரு கேள்வினா கூட நம்ம 200 போட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறது கிடையாது. அதுல எந்த பயனும் இல்லை. நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் ஒன்று தான், ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் ப்ரிலிம்ஸில் ஒன்று தான், அதில் மாற்றமே இல்லை. ஜஸ்ட் அது குவாலிஃபைங் நேச்சர் தான், மெயின்ஸுக்கு போக போறீங்க அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதிக கேள்விக்கு சரியானது போடணும் அப்படின்றத விட 150 கேள்விக்கு மேலே கட்டாயமாக நம்ம சரியான பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த 10 நிமிஷத்தை நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி தான் இருக்கு, டக்கு டக்குன்னு திருப்பிட்டே வாங்க. உங்களுக்கு பாலிட்டி ஸ்ட்ராங்கா, பாலிட்டி பாருங்க. இல்லை சார் நான் மேக்ஸில் ஸ்ட்ராங்கு, மேக்ஸில் பாருங்க 10 நிமிஷத்தில் 10 கொஸ்டின் போடுங்க. அல்லது நான் வந்து சயின்ஸ்ல ஸ்ட்ராங், இல்லை சார் நான் எக்கனாமிக்ஸ்ல தான், இல்லை ஜியாகிரபியில் யூனிட் 8 தான் நான் ஸ்ட்ராங். ஏதாவது திருப்பிட்டே வாங்க வேகமா. ஒரு செகண்ட் 2 செகண்ட் என்ன பண்ணலாம், 2 பேப்பர் போட்டு தள்ளிட்டே வரலாம். டக்குன்னு ஒரு பேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அப்படியே பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துல ஒரு மினிமமா ஒரு 10 கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வினா கூட 10 நிமிஷத்துக்கு 10 கேள்வி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு ABCDEன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது கரெக்டா. நம்ம எப்படி ஆப்ஷன் போக போறது கிடையாது. கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில இருக்குது, OMR ஷீட்டும் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் OMRல ஷேட் பண்ணக்கூடாது 9:30 ஆகாம. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல இந்த 4 ஆப்ஷனுக்கு ஒரு சின்ன டாட், அவ்வளவுதான், பென்சில். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் போறீங்க அப்படின்னா 3 விஷயம் கன்ஃபார்ம் எடுத்துட்டு போகணும். 1 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு, கருப்பு பந்து முனை பேனா, ஸ்டிக் பென்னு, ஜெல் பென்னு, இங்கு பென்னு கொண்டு போகக்கூடாது, பால் பாயிண்ட் பென் தான், கருப்பு கலர் தான் எடுத்துட்டு போகணும், பிளாக் தான் எடுத்துட்டு போகணும். 2வது பென்சில், 3வது எரேசர், ரப்பர், இது 3 எடுத்துட்டு போங்க. இந்த பென்சில் ரப்பர் எதுக்குன்னா இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதை அழைக்கிறதுக்காக தான், வேற ஒன்று திடீர்னு ஏதாவது பதட்டமான சூழ்நிலை உருவாச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக. இதை தாண்டி நீங்க ஸ்கேலு அதெல்லாம் ஸ்டிக் பென் அதெல்லாம் வேலையே கிடையாது. இது 3 தான் மெயின். இதை தாண்டி நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட்டு, ஒரு ஆதார் கார்டு ப்ரூஃப், ஒரு ஜெராக்ஸ் காப்பி, ஒரு ஒரிஜினல் பாக்கெட்ல வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் போட்டு கையில வச்சுக்கோங்க, ஒரு போட்டோ ஒன்று எக்ஸ்ட்ரா கையில வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் பிளைனா இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, வச்சு பார்த்தோம்னா அந்தாண்ட தெரியணும், அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. மாஸ்க், ஏதாவது உடம்பு சரியில்லை, கோல்டா இருக்கு, ஃபீவரா இருக்கு, நான் மாஸ்க் போட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா மாஸ்க் கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. அதே போல முக்கியமானது கடைசியா ஆர்டினரி வாட்ச், சாதாரணமா இருக்கக்கூடிய டிஜிட்டல்லாம் இல்லாம இந்த முள் இருக்கும் இல்லையா, மணிமுள், நிமிட முள் இருக்கும்ல, அந்த மாதிரியான வாட்ச் நீங்க கொண்டு போகலாம். இதுதான் தேர்வுக்கு நீங்க கொண்டு போக வேண்டியது, எடுத்துட்டு போக வேண்டியது. ஏன் எதுக்காக இந்த வாட்ச் அப்படின்னா மெயினானது டைம் பார்க்கறதுக்காக தான். டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். நான் இன்னொரு வீடியோ தனியா சொல்றேன் அந்த வீடியோவில், பட் இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வழக்கமா சொல்ற கதையை சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் பத்தல எல்லாரும் சொல்லுவாங்க. 2வது, சார் நான் கடைசி ஒரு 20 கொஸ்டின் பார்க்கவே இல்லை சார். சார் கொஸ்டின்லாம் தெரிஞ்சது, ஆன்சர் தான் சார் தெரியல, இதுவா அதுவான்னு தெரியல சார். இந்த 3ம் சொல்லவே கூடாது. அப்போ டைம் நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா டைமே பத்தலன்னு சொல்ல மாட்டீங்க, லாஸ்ட் ஒரு 20-30 கேள்வியை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, மேக்ஸ் போடுறதுக்கு டைமே பத்த மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கேள்வியெல்லாம் தெரியுது, பதிலெல்லாம் தெரியல என்ன அர்த்தம், நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும்னு அர்த்தம். ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நான் அதனாலதான் இந்த வீடியோவை 1 மாசத்துக்கு 45 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறேன், எக்ஸாமுக்கு முன்னாடியே. புரியுதா? ஜூன் 15 எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு மே 1ஆம் தேதி வரும், உழைப்பாளர் தினம் தண்ணிக்கு இந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அப்ப கிட்டத்தட்ட 40, 42, 45 நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போடுற காரணம் என்னன்னா, இதுக்கப்புறம் இதை பார்த்து
எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் கட்டாயமாக பார்த்துட்டு செல்ல வேண்டிய வீடியோ இதுன்னு சொன்ன காரணம் அதுதான். அதுதான் இவ்வளவு ஏரியரா அந்த வீடியோ நான் போடுறேன். சரி, இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிறீங்க. ஒரு 10 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க 10 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது, அதில் மாற்றம் கிடையாது. எதுக்காக இதை சொல்றோம்? உங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக. அதே நேரத்தில் இந்த 10 கேள்விக்கு சரியா பதில் போட்டுட்டீங்கன்னா அப்படியே டோட்டலா சுச்சுவேஷனே மாறிடும். என்ன மாறும்? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். நாம 10 கேள்விக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா போட்டுட்டோம், நாம பாஸ் பண்ணிடுவோம். நம்பிக்கை வந்துடுமா? அதுக்கப்புறம் சிங்கம் வந்தா என்ன, புலி வந்தா என்ன, எதுவாக இருந்தாலும் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாதாரண கேள்வி தானே, தூக்கிடலாம். அப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 180 நிமிடங்களில் 180 மினிட்ஸ் 3 ஹவர்ஸ் அதில் நீங்க ஒன்றும் கரெக்டாக போடணும். 140 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் போதும். அதுல ஒரு 25 மேக்ஸ். அப்போ அந்த 25 கொஸ்டினுக்கு சில பேர் ½ அன் ஹவர்ல போடுவாங்க, சில பேர் 1 ஹவர் ஆகும் போடுறதுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நீங்க அதுக்கே வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் மேக்ஸுக்குனே வச்சுக்கோங்க. சார் நான் ரொம்ப பொறுமையா போட்டு சால்வ் பண்ணுவேன் சார், நான் ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டு சால்வ் பண்ணுவேன் சார். ஒண்ணுமே தப்பு இல்லை, எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் ½ மணி நேரம் தான் எடுத்துக்கணும். சில பேரால இல்லை சார் முடியல சார் 40 மினிட்ஸ் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, 50 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, எடுத்துக்கலாம். ஆனா 25ல 23 கொஸ்டினாவது இங்க கரெக்டா போடணும். மீதி 2 மணி நேரம் டைம் இருக்குது, 2 ஹவர்ஸ், 120 நிமிஷம். இப்போ யோசிச்சு பாருங்க, 20 மேக்ஸ் போட்டுடுறீங்க, 10 கொஸ்டின் முன்னாடியே போட்டுறீங்க, 30 போயிடுச்சு. 150ல 30 போயிடுச்சுன்னா 120 தான் இருக்குது, இன்னும் 120 நிமிஷம் இருக்குது. அப்ப 2 மணி நேரம் 120 நிமிஷத்துல 120 கேள்வியை நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எதெல்லாம் சரியா தெரியுதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு கேள்வி நல்லா பாருங்க. ஓப்பன் பண்ணி கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டை பாக்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கொஸ்டின் அப்படி திருப்புறேன், இது லாஸ்ட் 2024 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர், சரியா? திருப்புறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்திலுடன் தொடர்புடையது. இந்த கேள்விக்கு ஏ சரி, கூற்று காரணம் கேள்வி இது. ஏ சரி, ஆர் தவறு, சார் 2 தவறு 2 சரி, சரியான விளக்கம் சரியான விளக்கம் அல்ல, இப்படி ஒரு ஆப்ஷன். இந்த கொஸ்டினுக்கு 2 விதமா ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணுமே தெரியலையா, இதுல ஒரு செகண்ட் தான் டைம், 1 செகண்ட் 2 செகண்ட் தான், அடுத்த பேஜுக்கு போயிடணும், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்து நான் சொல்லியிருக்கிறேன், ஸோ தெரிந்த கேள்விகளுக்கெல்லாம் டாட் வச்சுக்கோங்க, அல்லது ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபாஸ்டா ஷேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல தெரியாத கேள்விகளுக்கு அதெல்லாம் லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. நான் 150 கேள்வி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல, 150 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். நம்ம டைமிங்ல சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட்லேயே 10 கேள்வி, அப்புறம் மேக்ஸ் 25, அதுக்கப்புறம் ஒரு 120 கேள்வி, மொத்தம் 155 கேள்வியில 150 கேள்வி கரெக்டா அக்யூரேட்டா அடிச்சிடறோம். இன்னும் 50 கேள்வி இருக்குது, ஒண்ணுமே தெரியல. அதை நம்ம என்ன பண்ணோம்னா 2 விதமா ட்ரை பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஆப்ஷன் எலிமினேஷன், இந்த ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மதுரை காந்தி NMR சுப்புராமன், தட்சிணா காந்தி ராஜாஜி, வித்யாலயா ஐயா காமராஜ், தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமி. ஒரு 4 கேள்வி கேட்டான். இதுல 1 சரி 2 சரி, 2 சரி 3 சரி, 2 சரி 4 சரின்னு கொடுத்துட்டான். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை நல்லாவே உங்களுக்கு தெரியும், இதுல ராமசாமின்னு கொடுத்துருக்கான், தப்பு. மதுரை காந்தி NMR சுப்புராமன் கரெக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ 1 சரி 4 கண்டிப்பா தப்பு. அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 3 ஆப்ஷன்ல 4 சரின்னு கொடுத்துருக்கான், 4 தப்பு. அப்ப ஆப்ஷன் எலிமினேஷன். மீதெல்லாம் நீ படிக்கவே தேவையில்லை, மீதி பாயிண்ட்லாம் படிக்கவே வேண்டாம், 4 சரின்னு கொடுத்துட்டான், நமக்கு நல்லா தெரியும் 4 தப்பு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனை விட்டுறீங்க, ஏ தான் கரெக்டான ஆன்சர், BCD தப்பு, ஏ தான் சரியான ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். அதாவது உங்களுக்கு கேள்வியே சரியா தெரியல, ஃபுல்லா படிக்கல, நீங்க இல்ல எதுவுமே தெரியல, ஒரு பாயிண்ட் கூட தெரியல, என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்தமா ஒரே ஆப்ஷன் போடுறது தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம முதல்ல 10 நிமிஷத்துல 10 கேள்வி போட்டுடுறோம், மேக்ஸ் 25 கேள்வி போட்டுடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 120 கேள்வியை நம்ம டைம் எடுத்து சால்வ் பண்றோம். இதை கூட்டினாலே 155 வந்துருது, சரியா? மீதி ஒரு 45 கேள்விக்கு எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு 45க்குமே A or B or C or D ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஷேட் பண்ணுங்க. இல்லைன்னா 25 25 அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. 20 25 25 20 அல்லது 20 20 25 25 பிரிச்சுக்கோங்க. தெரியாததெல்லாம் ஒண்ணா வச்சுட்டு
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு ஆப்ஷன் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி. அதே போல ரெண்டாவதுக்கு தனியா பிரிச்சுட்டு அதுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, பிஓ சிஓ டிஓ ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போட்டுருங்க. இது எதுவுமே தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கொஸ்டின் பார்த்தா சொல்லுவோம்ல, இந்த கொஸ்டின்லாம் எங்கிருந்து கேட்டானே தெரியல, என்னன்னே தெரியல, ஆப்ஷன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல, ஆப்ஷன் எலிமினேஷனும் பண்ண முடியல, என்னதான் பண்றது, இதைதான் பண்றது. இது எப்போ, கடைசியா எல்லாம் தெரிஞ்சதுக்கு ஆன்சரை போட்டுடுறோம், மேக்ஸை முடிச்சிடுறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறோம், ஒண்ணுமே தெரியலன்னா அட்ரா ஒரே ஆப்ஷன். இதுதான் இருக்கிறது, ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்லை. ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் கட்டாயமாக பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கவே போறதில்ல. டைரக்ட் கொஸ்டின்ஸ் ரேர், அரிதிலும் அரிதாக தான் இருக்க போகுது. 200 கேள்வினா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20ல இருந்து 25 கேள்விகள் டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம். மீதி 175 கேள்விகள் இன்டைரக்டா தான் இருக்கும். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா தவறா, சரியானது எது தவறானது எது, அல்லது தவறான இணை சரியான இணை எது, அல்லது பாத்தீங்கன்னா 1,2 சரி, 1,3 சரி, அல்லது 1,2 2,4 தவறு, அல்லது ஏதேனும் 2 சரி, ஏதேனும் 3 சரி, ஏதேனும் 1 சரி, இப்படிலாம் கேள்வி வரும். இது ஜென்ரலா. இப்ப இதுல கூற்று காரணம் ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் அதான் முதல்ல அண்ணா கொஸ்டினுக்கு சொன்னேன், கூற்று காரணம். இப்ப இந்த கூற்று காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எழுதின போன வருஷம் 2024 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். எனக்கு என்னுடைய கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணுமே தெரியல, நான் சளைக்கவே இல்லை. என்ன பண்ண தெரியுமா, அட்ரா ஆப்ஷன் பி அடிச்சேன். ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். உண்மையா அந்த கேள்வி எனக்கு தெரியாது, நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பண்ணணும்னா, கூற்று காரணம் தொடர்பான கேள்விகளுக்கு நமக்கு எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல, இந்த கொஸ்டின் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப இது நான் என்ன ஆன்சர் பண்ணேன், ரெண்டும் சரி, ரெண்டும் சரியான விளக்கம், பாசிட்டிவ் அட்ரா மேட்டர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரியான விளக்குகிறது, கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது, முடிஞ்சு போச்சு. அசன் ரீசன் கரெக்ட், அது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அடிச்சாச்சு. இது ஒரு மெத்தட், இப்படி பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 75% பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தாது. வேற எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது ரிலேட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கணும். ஒரு திட்டம் கொடுத்தா அந்த திட்டம் எதற்காக, அல்லது ஒரு முதலமைச்சர் கொடுத்து அவரோட திட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்கன்னா அது 175% சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது 100% கிடையாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கொஸ்டின் நமக்கு போயிடுச்சு, போனதை திரும்ப அப்படியே கொண்டு வர முடியும், இப்படி கொண்டு வர முடியும். ஒரு ஆப்ஷன் ஏ சரி, ஆர் சரி, ரெண்டுமே சரியா விளக்குகிறது, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு தான் கேள்வி தெரிஞ்சுன்னா சரியான பதிலாக கொடுக்க போறோமே, தெரியலன்றதுனால அந்த பிரச்சனையே. கரெக்ட் தானே? ஆப்ஷன் எலிமினேஷன், இங்கேயும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஈஸியா மேட்ச் பண்ண முடியும். இதுல குறிப்பா எந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம் தெரியுங்களா, கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணலாம். வரிசைப்படுத்துக, கிரானாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் வரும்ல, அதெல்லாம் ஈஸியா நம்ம மேப் பண்ணலாம். எப்படி தெரியுமா, இப்போ 4 ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், மெட்ராஸ் திராவிட சங்கம். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழமையானது, நல்லாவே தெரியும். மற்றது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல, 20ஆம் நூற்றாண்டுல வர்றது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1884 தான் நம்மளுக்கு சென்னை மகாஜன சபை தெரியும் இல்லையா, சரி, MMS மெட்ராஸ் மகாஜன சபை. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட்ல வரணும், அது 2வது பாயிண்ட்ல இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்களேன், நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படியே இந்த பாயிண்ட் பாருங்க. இதுல எந்த பாயிண்ட் 2ல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க பார்க்கலாம். 2, ஒரே ஆப்ஷன் தான் 2ல ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஒரே ஆப்ஷன் தான் 2ல ஸ்டார்ட் ஆகுதா, அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நீங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு நீங்க ஈஸியாக டைமையும் சேவ் பண்ண முடியும். ஃபுல்லா படிக்கிறதுக்கு பதிலா ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை வச்சு கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு மேனேஜ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு. இதை தாண்டி இந்த மாதிரி டைப் எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ 1,2 சரின்னு கொடுத்தா ட்ரை பண்ணலாம், அல்லது 2,4 தப்பு அப்படின்னு கொடுத்தா ட்ரை பண்ணலாம். ஏதேனும் 2 சரின்னு கொடுத்தா எப்படி ட்ரை பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 4 பாயிண்ட், இப்பெல்லாம் அது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு, யூபிஎஸ்சியில் கேட்கறது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்க ஆரம்பிச்சிட்டான். 4 பாயிண்ட் கொடுத்துட்றான்ப்பா. கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, நமக்கு 1, 2, 3, 4ல ஏதாவது 2 பாயிண்ட் நமக்கு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஏதேனும் 2 சரின்னு கொடுத்துட்டான்.
நமக்கு 1 தெரியும் 3 தெரியும் சரியா, 1 சரின்னு தெரியும் 3 தப்புன்னு தெரியும், 2 சரியா தப்பான்னு தெரியாது, 4 சரியா தப்பான்னு தெரியாது. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, மாட்டிப்போம். ஸோ அதனாலதான் என்ன பண்றான்னா இப்போ இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வருகிறது. இதுக்காக தான் நம்ம தலைப்பாடா அடிச்சுக்கிறது. குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்களா, புரிஞ்சு படிங்க, எல்லா பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு கேர்ள் வந்து சொன்னாங்க, சார் நீங்க முக்கியமானதுன்னு கிளாஸ் எடுத்தீங்க, நீங்க கொடுத்த நோட்ஸ் எடுத்தோம்னா ஃபுல்லாவே முக்கியமானதா இருக்கு சார், எப்ப சார் நான் நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுன்னு கேட்டாங்க. அது உண்மைதான், வேற வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே முக்கியமா இருக்குது, நம்ம எதையுமே விட முடியல. நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சும்மா விட்டுட்டு போறோம், அது தேவைன்னு விட்டா கூட அதே எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுறோம். வேற வழியே இல்லை, மொத்தமும் படிச்சுதான் ஆகணும், புரிஞ்சுதான் படிக்கணும், வேற வழி கிடையாது. நீங்க குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்க, மெயின்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க, உயர்ந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு கடினமாக உழைத்துதான் ஆக வேண்டும். அடுத்தது பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து குரூப் 1 பொறுத்தவரையில 175 கேள்வினா 25 கேள்விகள் கட்டாயமா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரதான் போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க 1 இயர் படிக்கணும். ஜூன் ஜூலைல, அதாவது 2024 ஆரம்பிச்சு இந்த வருடம் மே மாதம் 2025 வரைக்கும் நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிச்சாகணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நீங்க எந்த யூடியூப் சேனல், எந்த இன்ஸ்டியூட்ல கொடுத்தாலும் வாங்கி நீங்க படிக்கலாம். பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, எந்த சேனல் உங்களுக்கு கிடைக்குதோ அதுல எது உங்களுக்கு புரியுதோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல். இது வந்து சின்னதா ஒரு குளம் கிடையாது, ஒரு 4 செவத்துக்குள்ள நீச்சல் அடிக்கிறது கடல், எல்லையே கிடையாது, அவ்வளவு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ யார் கொடுத்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கி படிக்கிறது நல்லது, உத்தமம். அப்புறம் ஸ்கீம்ஸை பொறுத்தவரையில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டிப்பா 5 கேட்பான். அது மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கலாம், அவங்க அப்பா கருணாநிதி ஆட்சியாக இருக்கலாம், அல்லது அவருக்கும் குருவாக இருந்த அண்ணாவுடைய ஆட்சி காலமாகவும் இருக்கலாம். 5 கேள்விகள் கட்டாயமா கேட்பான். பிரதமர் திட்டம் 2 கேள்வி கண்டிப்பா கேட்பான். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, பிரதான் மந்திரி ஸ்கீம்ஸ், அது இப்ப இருந்த ஸ்கீமும் இருக்கும், தீன் தயாள் அந்தியோதயா திட்டம் இப்ப இருந்ததா இருக்கலாம், அல்லது முன்னாடி இருந்த அந்தோதயா திட்டமும் இருக்கலாம், உணவுக்கான திட்டம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மத்திய அரசனுடைய திட்டங்கள் கண்டிப்பா 2 இருக்கும். அண்ணா பெரியாரை பத்தி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி இருக்கும். அதாவது அண்ணா பெரியார், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்த நலத்திட்டங்கள், அவர் செய்த சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு 15 கேள்விகள் கண்டிப்பா வந்துடும். இந்த 2 டாபிக் படிச்சாலே, 2 பேரை படிச்சாலே நீங்க ஃபுல்லா படிச்சிங்கன்னா 15 கேள்வி உங்களுக்கு கையில இருக்குன்னு அர்த்தம். குரூப் 1 பொறுத்த வரையில நம்ம குரூப் 1 பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக மேக்ஸுக்கு வரும். மேக்ஸை பொறுத்தவரையில மட்டும் 25 இருந்தது, இப்ப 10ன்னு மாத்திட்டாங்க. ரீசனிங் 10 கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே 25 இருந்தது 15ன்னு மாத்திட்டாங்க. சாரி, மேக்ஸ் வந்து 15, ரீசனிங் 10, இப்போ 25. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா படிக்கிற எல்லாருமே இந்த 15ல 10 போட்டுருவாங்க. இதுல 10ல 10க்குமே போடுவாங்க. பட் சில நேரம் சில கொஸ்டின்ஸ் டஃபா இருக்கலாம். 7 கொஸ்டின், அப்ப 17 கொஸ்டின் எல்லாமே போட்டுருவாங்க. 25க்கு 17 வந்து மேக்சிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போட்டுருவாங்க. இதுக்கு மேல இந்த 8 கேள்வி இருக்கு பாத்தீங்களா, 25ல 17 போயிடுச்சுன்னா மீதி 8. அந்த 8 கேள்விக்கு யாரு சரியான பதில் கொடுக்குறாங்க, அதுல வாங்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போறதுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்ப அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 17 கேள்வி ஈஸியா இருக்கும், 8 கேள்வி டஃபா தான் இருக்கும். அந்த நேரத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம், அந்த டைம்ல உங்களால எவ்வளவு பெஸ்டா செயல்பட முடியும், இதெல்லாம் வச்சுதான் அன்னைக்கு நீங்க இந்த 8 கொஸ்டினை கரெக்டா போடுறீங்களா இல்லையான்றது தெரிய போகுது. இந்த 8 கொஸ்டின்ல மினிமமா ஒரு 5 கொஸ்டினாவது போட்டுட்டீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் பாஸ். ஏன்னா மேக்ஸ்ல ஒருத்தன் 21, 22 போடுறான்னு சொன்னா கட்டாயமா கண்டிப்பா அவனால ஜிகேல 120 கேள்வி போட முடியும். அதுல ஒரு 120, இதுல ஒரு 20, கூடுதலா ஒரு 10 கொஸ்டின் போட்டா 150 பாஸ், அவ்வளவுதான் ப்ரிலிம்ஸ். ஸோ இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. 2024, 25ல நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்துற எல்லா தேர்வுலையும் மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. புக்கு வேணும்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு மேக்ஸுக்கும், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 2த்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கிறோம். ஆர்டினரி வாட்ச் நீங்க கையில கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். டைமிங் ஏன் முக்கியம், வாட்ச் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு வாட்ச் வேணும், டைம் பார்த்துட்டே இருக்கணும், அதனால வாட்ச் ரொம்ப முக்கியம். ஆர்டினரி வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் கிடையாது. இதை வச்சு நம்ம டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கணும். முதலே சொன்ன மாதிரி 25 கேள்வி 25 நிமிஷத்துலையும் போடுவாங்க, 1/2 ஹவர்லையும் போடுவாங்க, 3/4 மணி நேரமும் ஆகும், 1 மணி நேரமும் ஆகும். அது உங்களுடைய திறமையை பொறுத்து, தனிப்பட்ட நபருடைய திறமையை பொறுத்தது. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டான சால்வ் பண்ண முடியுமோ
சில பேர்லாம் ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. எனக்குலாம் எல்லா டாபிக்லாம் மேக்ஸ் தெரியாது. நான் அப்படிதான் அந்த 25ல் ஒரு 18 கொஸ்டின் கரெக்டாக போட்டுருவேன். இந்த 7 கொஸ்டின் எப்போ தப்பு பண்ணுவேன். அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன டாபிக் நம்ம வீக்காக இருக்குமோ எனக்கு ஏரியா வால்யூம் வராது. நான் அதில் அந்த டாபிக்குள்ளே போக மாட்டேன். ரொம்ப அது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். புரியல இல்லை, நான் அது படித்தாதானே புரியுமா புரியலன்றது பிடிக்கல, பார்க்கறதே இல்லை. அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த டாபிக்லாம் படிங்க. ரெண்டாவது, எதுவுமே தெரியலனா கூட என்ன மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ல இருந்து ராங் ரூட்ல போகும், ரிவர்ஸ் ரூட்ல போய் ஆன்சருக்கு வருவோம், கொஸ்டினை கண்டுபிடிப்போம். அப்படிலாம் ஆன்சர் போடுவோம். கண்டிப்பாக இப்போ டைம் ஆகும். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியல டாபிக்லனா ஆப்ஷன்ல இருந்தாலும் ஆன்சரை கொண்டு போய் ஏதாவது கண்டுபிடிக்கணும் ஒரு மெத்தட் வச்சிருப்போம். அப்படி போகும்போது டைம் ஆகும். அப்போ அந்த டைமிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் வரப்போகுது 25 கேள்வி. என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பா அந்த 25 கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் டைம் ஆகும். அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் சாலிடா ஆகும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிகேல இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஒரு டைரக்ட் கொஸ்டின் இருக்க போறது இல்லை. 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ஆர்டர், கால வரிசைப்படுத்துக, குரோனாலஜிக்கல் ஆர்டர், அல்லது 4 பாயிண்ட் கொடுத்துட்டு எது சரி எது தவறு, சரியான கூற்று எது, தவறான கூற்று எது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரப்போகுது. அப்ப இதெல்லாம் டைம் ஆகும். ஒரு கேள்விக்கு நமக்கு டைம் ஆகும். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜெயகாந்தன், நான் பார்த்த சாரதி, கண்ணதாசன், மீரா இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களோட இதழ்கள் தென்றல், அன்னமிடு தூது, ஞானரதம், தீபம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சது ஜெயகாந்தன் ஞானரதமா. ஜெயகாந்தன் ஞானரதம் வந்து 3வது பாயிண்ட்ல இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒரே பாயிண்ட் தானே. பாருங்க, நான் போய் சொல்லலை, ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ வந்து 3 வருது, முடிஞ்சு போச்சு. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிப் பண்ணணும். ஒரே பாயிண்ட்ல ஆன்சர் வந்து போச்சு. ஆப்ஷன்ல வேற கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு சின்ன டாட் அந்த டிக்கு கீழே வச்சுட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடணும். உடனே திருப்பிடணும், டக்குன்னு திருப்பணும். அப்படி திருப்ப தான் அந்த டைம் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். எய்தர் நீங்க மேக்ஸ் சீக்கிரமா சால்வ் பண்ணா ஜிகேக்கு யூஸ் பண்ணலாம். ஜிகேவை ஈஸியா சீக்கிரமா சால்வ் பண்ணீங்கன்னா மேக்ஸ் நீங்க நிறைய டைம் எடுத்துக்கலாம். 3/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம், வேணா 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். டைம் இருக்கும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதை நீங்க சால்வ் பண்றீங்களோ அதை பொறுத்து. சில கேள்விகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு 25 கேள்வி டைரக்டா இருக்கும். அந்த 25 கேள்வி நீங்க என்ன பண்ணணும், 10 நிமிஷத்துல சால்வ் பண்ணணும். இப்ப ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி படிச்சவங்க தான் தெரியும், படிக்காதவங்க ஒண்ணுமே தெரியாது. படிச்சுட்டு போற நல்லாவே தெரியும், நீலகண்ட பிரம்மச்சாரி தான் முதல் அக்யூஸ்ட். நீங்க யோசிக்கலாம், சுட்டு கொன்னது வாஞ்சிநாதன் தானே, ஆப்ஷன்ல வாஞ்சிநாதன் இருக்கிறார். நான் தான் முதலே சொன்னேன்ல, படிச்சவங்க கரெக்டா போட்டுருவோம், படிக்காம போறவனுக்கு என்ன தெரியும். ஆஷ் துரையை கொன்னது யாரு, வாஞ்சிநாதன். போடுறா வாஞ்சிநாதனை கிடையாது. கொலை செய்யறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். அவன் தான் அவனுக்கு மூளையை செயல்பட்டுறான், அவனுக்கு மூளை டம்மி தான். இவன் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிறான். அப்ப ஐடியா கொடுத்தவன் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். அப்ப நம்பர் 1 யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஒரே செகண்ட்ல எடுத்தது இதெல்லாம், ஒரு செகண்ட். அப்ப பாருங்க, ஒரு கேள்வி நீங்க ஒரு செகண்ட்லயும் சொல்ல முடியும். 60 செகண்ட், 1 2 3 4 இப்படி 60 செகண்ட் எடுத்தும் ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாம கூட போயிடும். அதுக்குதான் நம்ம டைமிங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். இப்ப தெரியுமா, ஒரே செகண்ட்ல, ஒரு செகண்ட் தான். அடுத்து கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடணும். அடுத்தது பாருங்க, பின்வருவற்றில் சமண அறிஞர்கள் முக்கிய கற்றல் மையமாக இருந்தது. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் காஞ்சிபுரம் போட்டுக்கலாம், பட் காஞ்சிபுரம் ஆப்ஷன்ல கிடையாது. மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவலங்காடு. ஸோ ஆன்சர் என்ன பண்ணலாம், டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு தோணும் காஞ்சிபுரம் இருந்தா காஞ்சிபுரம் தான் தோணும். இல்லைன்னா இந்த சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, தெரியாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இதுல உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்ம மனசு என்ன பண்ணும் தெரியுமா, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சுப்போம். புதுசா உன்னை கண்டுபிடிக்க போறோம், உலகத்துக்கு எதுவும் சொல்ல வரோம். நீ உலகத்துக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் பாரு, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணு, தெரியலனா ஸ்கிப் பண்ணு. இவ்வளவுதான் ரூல்ஸ். மைண்ட் வச்சுக்கிறீங்களா? கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க, தெரிஞ்சா டக்குன்னு ஆன்சர் பண்றோம், இல்லைனா ஸ்கிப் பண்றோம். இவ்வளவுதான் ரூல். அப்படியே அடுத்த பேஜுக்கு போயிடணும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த பேஜ் தமிழ்நாடு பேரிடர் மையம் அமைந்திருக்கக்கூடிய இடம். ஆப்ஷன் ஏழு சென்னையை வச்சுட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை அலுவலகம் இருக்கிறது சென்னை தான். ஆனா அது கேள்வி இல்லை. பேரிடர் மீட்பு மையம் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் திருச்சியில இருக்குது. அப்போ நிறைய பேர் எடுத்தவொடனே டக்குன்னு சென்னைன்னு அடிச்சிருப்பாங்க. அது தப்பு, அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சாதான் திருச்சின்னு போடணும். தெரியலையா ஸ்கிப் பண்ணணும். இதை விட்டு நீங்க அடுத்த கேள்விக்கு போயிடணும். இப்போ இந்த மாதிரி தெரியாத கேள்வி தான் நான் என்ன சொன்னேன், 40ல இருந்து 50 கேள்வி வரும் கடைசியா. அப்ப அதை நீங்க 2ஆ கூட பிரிச்சுக்கலாம். சில பேர் சார் நான் 50க்கும் சி போட்டா 5 தானே சார் கிடைக்கும், நான் முதல்ல ஒரு 25க்கு சி போட்டு அடுத்த ஒரு 25க்கு ஏஓ இல்ல பிஓ போடுறேன், எனக்கு கூடுதலா வர வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அதுக்காக சொல்றேன்,
50க்கும் சி போட்டாலும் 50க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டாலும் அல்லது 25 பிரிச்சு இதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் போட்டாலும் உங்க விருப்பம் தான். ஏன் நமக்கு தான் அந்த 50க்கு ஒண்ணுமே தெரியாதே, ஒண்ணுமே தெரியாதுக்கு நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானே, இங்கதான் டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்றோமே, தள்ளிட்டே போறோமே, அப்புறம் அங்கேயும் போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றோம். அப்ப என்ன பண்றோம், தெரிஞ்சதெல்லாம் ஷேட் பண்ணி தெரியாதெல்லாம் வச்சுக்கிறோம், வச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட் என்ன பண்றோம், தெரியாத ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 20 25க்கு ஒரு ஆப்ஷன் நட்டுறா, அடுத்து 25க்கு இன்னொரு ஆப்ஷன் நட்டிடுவோம், முடிஞ்சு போச்சு, டைம் சேவ் ஆகும். பை லக் நல்லா இருந்து உங்களுக்கு நிறைய மார்க் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 25க்கு ஒரு சி போடுறீங்க, அது ஒரு 10 சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 25க்கு நீங்க ஒரு பி போடுறீங்க, ஒரு 5 சரியாயிடுன்னு வச்சுக்கோங்க. 15 கொஸ்டின் நீங்க ஒண்ணுமே தெரியாம வந்துருது இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், சார் நான் சி எல்லாம் போட்டு ஒண்ணுக்கு கூட சி வரலாம், என்ன சார் பண்றது? அதுக்கு நான் சொல்றேன், உனதான் 50க்குமே கேள்விக்கு பதிலே தெரியாது இல்ல, எதுவுமே தெரியாததுக்கு வந்தா லாபம்ல. ஒண்ணுமே இல்ல, வந்துனா வரவுல வை, போச்சுன்னா செலவுல வை, அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல, அதுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், இந்த 200 கேள்வி 150 கேள்விக்கு மேல நம்ம எடுக்க போறோம். நம்ம போட போறது 200 கேள்விக்கும் இல்ல, அதை முதல்ல மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 200 கேள்வியும் நம்ம சரியா போடணும்ன்ற வேலை கிடையாது. அப்ப அந்த 150 சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் தரான். அதை தான் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல அடி, இல்ல ஷேட் பண்ண முடியலன்னா கொஸ்டினுக்கு கீழே அந்த ஆப்ஷனுக்கு கீழே சின்னதா நீங்க வந்து பென்சில் கொண்டு போய் சின்ன டாட் வச்சுக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியாது, வெறும் ஓஎம்ஆர் ஷீட் எம்டியா வச்சுக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துட்டு ஃபாஸ்டா கொஸ்டின் எல்லாம் பார்த்து எது உங்களுக்கு தெரியுதோ அவங்களா டாட் வச்சுட்டு உடனே என்ன பண்றது, ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணிடுங்க. அதன் பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ், ஒண்ணுமே தெரியாதது, அந்த ஒண்ணுமே தெரியாத கேட்டகரி கடைசியில் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ சூஸ் பண்றீங்க, அடிக்கிறீங்க, கண்டிப்பா அடிக்கிறோம். இதை தாண்டி என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க, இதை தாண்டி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு அரசினுடைய திட்டம், இந்த தமிழ்நாடு அரசு திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பேத்கர் விருது, வீர தீர செயல் புரிந்ததற்கான கல்பனா சாவ்லா விருது தமிழ்நாடு அரசு கொடுக்குது இல்ல, எழுத்தாளர்களுக்கான விருது, தகைசால் தமிழர் விருது, நிறைய இருக்குது. அப்ப தமிழ்நாடு அரசனுடைய விருது மிஞ்சி 2 பேஜ் வரும், எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மாட்டிக்கும். அடுத்தது இந்திய அரசாங்கத்தினுடைய விருதுகள், இல்ல பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், அஜித்குமார் பத்தி இந்த வாட்டி கேள்வியில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இதே போல இன்டர்நேஷனல் அவார்ட்ல நீங்க நான் அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி நீங்க படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம்தான். முக்கியமா டென்னிஸ் சம்பந்தமாக அதிகமா கேள்விகள் வந்துட்டு இருக்குது. இன்டர்நேஷனல் அவார்டுன்னு சொல்லும்போது ஆஸ்கர் அவார்டு அதிகமா கேட்கறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா, நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசை பொறுத்தவரையில யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, எந்த துறை கொடுத்தாங்க, என்ன கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது, கன்ஃபார்ம் படிச்சுட்டு போங்கப்பா. 2024 2025 இடைப்பட்ட காலத்துல என்னென்ன விருதுகள், ஆஸ்கர்லயோ, நோபல் பரிசு, கிராமி விருது, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே போல இந்த லிட்ரேச்சர் அவார்டு பாருங்க, சாகித்ய அகாடமி, சங்கீத கலா அகாடமி, கலாஷேத்ரா அகாடமி, லலித் கலா அகாடமி விருதுகள் இருக்கு பாருங்க. இதுல கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு 1908 ஒரு புத்தகம் எழுதினார் இல்லையா, வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் ஒரு புத்தகம் எழுதினார்ல, அந்த கொஸ்டின் 100% எதிர்பார்க்கலாம். குரூப் 1, 2, குரூப் 4 இதுல 100% எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, 100% எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னது, 1908 புரட்சியும் திருநெல்வேலி எழுச்சியும். இந்த கொஸ்டின் கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அதே போல ஹெல்ப்லைன் நம்பர், நம்ம போலீஸுக்கு 108 இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதுல இந்த மாதிரி இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குழந்தைகள் சைல்டு ஹெல்ப்லைனு, பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி நம்பரு, இந்த மாதிரி நம்பர் இருக்கு பாருங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், ஜிஎஸ்டி கவுன்சில், நிதி ஆயோக், இதுல இருந்து 3 கொஸ்டின் வரும், 3 கொஸ்டின் கன்ஃபார்ம். திருக்குறள்ல இருந்து 5 கேள்விகள் கன்ஃபார்மா வரும். இது எங்க படிக்கலாம், நிறைய படிக்கணும். திருக்குறள் 6 to 12 இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல திருக்குறளை எல்லாத்தையும் படிச்சிருங்க, ஒரு கிளான்ஸ், ஒரு வாட்டி எல்லாத்தையும் வாசிச்சுட்டு போயிடுங்க. அதுல என்ன அர்த்தம் சொல்றாங்க, திருக்குறள் திருவள்ளுவர் எந்த 3 அரசனுக்கு அணிகளாக விளக்குகிறார், எந்த 3 பாவமாக கருதுகிறார், எந்த 4 அணிகலனாக ஒரு பெண்ணுக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர்.
இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அவர் நிறைய 3 சொல்லியிருக்காரு, நிறைய 4 சொல்லியிருக்காரு. எந்த 3 யாரை சொன்னாருன்னு எப்படி தெரியும்? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸு படிச்சிருங்க. பைலக் நல்லா நீங்க படிச்சிருந்து ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மாட்டிக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். அதுக்கப்புறம் தொல்லியல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் இடங்கள், பொருட்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வேல. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். மினிமமா 1 2வது வரணும். இப்ப இருக்கிறத பார்த்துட்டு போங்க. இந்த கொடுமணல், நம்ம அரிக்கமேடு, இப்போ விழுப்புரத்துல ஒரு இடம் இருக்குது, மதுரையில சிவகங்கையில கீழடியில. ஸோ இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய அகழ்வாயுவில் என்னென்ன கிடைச்சிருக்குது, என்ன பொருள், எந்த மாவட்டம், அவ்வளோதான். அதில் கன்ஃபார்ம் கொஷின் வரும். ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைய போகிறது. ஸோ இதை நம்ம நடக்கக்கூடிய தேர்வு. இந்த தேர்வில் கேள்வித்தாள் இப்படி தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்டைரக்ட் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும், கூற்று காரணம் அதிகமாக இருக்கும். கூற்று காரணம் தெரிஞ்ச ஆன்சர் போடுங்க, தெரியலனா ரெண்டும் சரியான விளக்கம் தான் சொல்லி ஆன்சர் போட்டுருங்க. பொறுத்துக, சரியான இணைய தவறான இணைய தேர்ந்தெடுத்து சொல்லும் போது ஆப்ஷன் எலிமினேஷனை பயன்படுத்துங்க. நேரத்தை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு அந்த ஆன்சரை மேட்ச் த ஃபாலோவிங்க அந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக சூஸ் பண்ணுங்க. தெரியாத கேள்வியை முதல்ல அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்ச கேள்வியை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தெரியாத கேள்வி விட்டு வைங்க. ஒரு கேள்வி எப்பவே ரிப்பீட் ஆகும். ஒரு வாட்டி வந்த கேள்வி மீண்டும் பின்னாடி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் இருக்கும், அது சம்மந்தமா இருக்கும். ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா லட்டு மாதிரி 2 கொஸ்டின் போட்டு நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சில நேரங்கள்ல இந்த முதல் மேல் புனை மாதிரி 139 போட்டேன் சார், 148 போட்டேன் சார், 2 கொஸ்டின் போட்டிருந்தா நான் மெயின்ஸ் வந்திருப்பேன் சார் சொல்லுவீங்கல்ல. அப்படி அந்த 2 கொஸ்டினா அந்த 2 கொஸ்டின் மாறும், கண்டிப்பா கட்டாயமா மாறும். நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் தான் டஃபா இருக்கும், மெயின்ஸ் ஈஸியா இருக்கும். போனாட்டி மெயின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அவ்வளவுதான். கட் ஆஃபும் எங்கேயோ போயிடுச்சு. மொத்தமா மெயின்ஸ்ல மொத்தம் 4 பேப்பர். ஒன்று தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர், அதை விட்டுருங்க. மீதி 3 பேப்பர் 250 மார்க் ஒரு பேப்பருக்கு, மொத்தம் 750 மார்க். 750க்கு 450 எடுத்தாலே பெரிய விஷயம். முன்னெல்லாம் ஒருத்தர் 480 500 எடுத்தாருன்னா அவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருப்பாரு. இப்பெல்லாம் 600 620 வரைக்கும் போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு மக்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ போகுது. உங்களை தயார்படுத்திக்கிங்க. நான் வந்து டஃபா இருக்கும், இதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சது தான் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அந்த டைம்ல எப்படி பயன்படுத்துறோம். ஸோ ஜனகணமன எந்த தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் பாடப்பட்டதுன்னா கண்ண முடித்து போடலாம். 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, இதெல்லாம் ஒரு செகண்ட்ல அடிக்கக்கூடிய கேள்விகள். இந்த மாதிரி 200ல பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேள்வியை செகண்ட்ல அடிக்கலாம், டக்குன்னு அடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக நீங்க எடுத்து வச்சுக்கலாம். 50 கேள்வியே நீங்க வந்து அதிகபட்சமா ஒரு கேள்விக்கு 10 செகண்ட் எடுத்தா கூட 50 கேள்வினா 500 செகண்ட். 500 டிவைடட் பை 60 அடிச்சிங்கன்னா 0 அடிச்சிருங்க, 1 6 8 6 48. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துல 50 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது. கரெக்டா? முதல் 10 நிமிஷத்துல நீங்க, நான் சொல்றது 10 நிமிஷத்துல 10 கேள்வி சொன்னேன். 9:20 to 9:30. சப்போஸ் அந்த டைமே கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன், கொடுக்கலனா கூட 9:30 மணிக்கு ஆரம்பிச்சா கூட 8 நிமிஷத்துல 50 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், நல்லா தெரிஞ்சது. அப்போ மீதி 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, 2.25 மணி நேரம் இருக்குது. 10 நிமிஷம் விட்டுருங்க, 10 நிமிஷத்துல நம்ம 50 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறோம். அப்ப மீதி 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. அது நம்ம என்ன பண்ண போறோம்? 100 கேள்வி தான் சூஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் எளிமையா மாத்தினோம். மேக் இட் சிம்பிள், மேக் இட் ஈஸி. எவ்வளவு எளிமையா மாற்ற முடியுமோ அவ்வளோ எளிமையா நீங்க ஃபார்முலா பண்ணி மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால எளிமையாக இந்த எக்ஸாமை எதிர்கொள்ள முடியும். இந்த எக்ஸாம் என்ன தெரியுமா, குரூப் 1 பொறுத்தவரையில நீங்க பாஸ் பண்றீங்க ஃபெயில் ஆகுறீங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை. அந்த 3 மணி நேரத்தை ஒரு பெரிய போர் நடக்கும், சண்டை நடக்கும் உங்களுக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் நடுவில். அந்த போர்ல நீங்க எவ்வளவு வலிமையானவர், அதாவது உடம்பளவுல பலம் இல்லை, மனதளவுல எவ்வளவு வலிமையா இருக்கீங்களோ அதுதான் வெல்லும். நீங்களும் வெல்லுவீங்க, நாம் வெல்வோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அது உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ, அதுக்காக தான் நான் மூச்சை பிடிச்சி இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த குரூப் 1க்கு தயாராகிறவங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு எக்ஸாம் போறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் போனோம். 100% உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க இந்த வீடியோவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்றோம், இருக்கிற ஃபேக்டா உடச்சி பேசுறோம், ஓப்பனா பேசுறோம். யாரும் பேச தயங்குற விஷயத்த ஓப்பனா பேசுறோம்.
இதை நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஜூன் 15க்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் நடந்ததா இல்லையான்றதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ நான் வருவேன் இந்த ப்ரூஃபை எடுத்துக்கிட்டு. ஜூன் 15ஆம் தேதி இரவு அல்லது 16ஆம் தேதி அந்த நாளில் இந்த ப்ரூஃப் எடுத்து நான் மீண்டும் வருவேன் உங்களை சந்திக்க. அன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் புலம்பக்கூடாது. நான் வந்து சார் இதை படிக்காமல் போயிட்டேனே சார், டைமே பத்தல சார், லாஸ்ட் 25 கேள்வி நான் பார்க்கவே இல்லை சார், ஒரே ஆப்ஷன் ஏவே போட்டு வந்துட்டேன் சார், கொஸ்டினே பார்க்கல சார், டைமே இல்லை சார், மேக்ஸ் போகிறதுக்கு டைமே பத்த மாட்டேங்குது சார். இந்த கதையெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லவே கூடாது. அதனால தான் மே 1ஆம் தேதி இந்த வீடியோ போடுறேன். எக்ஸாம் நடக்க போகிறது ஜூன் 15. நான் மே 1 இந்த வீடியோ போடுற காரணம் இதுதான். யாருமே தமிழ்நாட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. இனிமேல் போடுறாங்களான்னு தெரியாது. மேபி நம்ம காப்பி பண்ணா போடலாம். ஃபர்ஸ்ட் நாம தான் போட்டிருக்கிறோம், தெளிவாக போட்டிருக்கிறோம், வித் ப்ரூஃபோட போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களை தயார்படுத்திக்கிங்க. உங்களை தயார்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், ஆல் த பெஸ்ட். நம்ம கோர்ஸ் ஜிஎஸ்ல இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது அடுத்தடுத்து உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸில் 40% கவர் ஆகுது, குரூப் 2 மெயின்ஸில் கவர் ஆகுது. இந்த வாட்டி நடந்த குரூப் 2 மெயின்ஸில் பாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கொஸ்டின்ஸ் கேட்டான். 20 அவுட் ஆஃப் 20 நம்ம நடத்துனதான் கேட்டிருந்தோம். புரிஞ்சுக்கோங்க, நான் மெயின்ஸுக்கு கோர்ஸ் எடுக்கல, கிளாஸ் எடுக்கல. குரூப் 2 மெயின்ஸு நான் கிளாஸ் எடுக்கல, எந்த பெய்டு கோர்ஸும் எடுக்கல. ப்ரிலிம்ஸுக்கு எடுத்தது தான். ப்ரிலிம்ஸுக்கு எடுத்ததுலேருந்தே 100ல் 200ல் 20 கேள்விகள் பாலிட்டியில் கேட்டான், 20 நம்ம நடத்தினது தான் கேட்டான். மொத்தமாக ஒரு 45 கேள்விகள் ஜிஎஸ்ல நம்ம நடத்தினது கேட்டிருக்கிறோம். குரூப் 2A மெயின்ஸில் முதல் முறையாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் நாம நடத்தவே இல்லை. ஆனால் ப்ரிலிம்ஸில் நடத்தினதுலேருந்தே 45 கேள்வி வந்திருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த கோர்ஸ் ஜிஎஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறது கட்டாயமாக 100ல் 200% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கைட் பண்ணுறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. மற்றவங்க தேவையில்லாமல் கால் பண்ணி உங்கள் நேரத்தையும் உங்களுடைய ரொம்ப ப்ரீஷியஸ் டைமையும் என்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே நமக்கு நேரம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. அந்த நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில் செலவு பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். தொடர்ச்சியாக படிங்க. இது வரைக்கும் படிக்கலன்னு சொன்னா கூட அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது வெறித்தனமாக படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்க. கட்டாயமாக உங்களால் படிக்க முடியும். குரூப் 1 இந்த முறை கிளியர் பண்ணலாம், அடுத்த முறை கிளியர் பண்ண முடியும். குரூப் 1 அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ், மனசில் வச்சுக்கோங்க. உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு செடியாக விளைஞ்சு நாளான்னைக்கு படம் கொடுக்காது. நிறைய நம்ம உழைப்பு அதுக்கு செலுத்தணும். அது நமக்கு திரும்ப கொடுக்கும் கண்டிப்பாக. நம்ம எவ்வளோ நேர்மையாக அதுக்காக உழைக்கிறோமோ அதை பொறுத்து. இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கோ 2க்கோ கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், படிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக படிங்க. குரூப் 1 படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக போராடுவோம், நாம் வெல்வோம்.